ஆக்டர் நிவின் பாலி ஹீரோவா நடிக்கிற புது படத்துடைய அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு. இந்த படத்தை டைரக்டர் அகில் சத்யன் டைரக்ஷன் பண்றாரு. இன்னைக்கு இந்த படத்துடைய அஃபிஷியல் டைட்டில் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படத்துடைய டைட்டில் இந்த படத்துக்கு சர்வமும் மாயா அப்படின்னு டைட்டில் வச்சிருக்காங்க. இந்த படம் ஒரு ஹாரர் காமெடி மூவியா ரெடி ஆயிட்டு இருக்கு. இந்த படத்துல ஹீரோயினா ஆக்டர் பிரீத்தி முகுந்தன் நடிக்கிறாங்க. டைரக்டர் லோகேஷ் கனகராஜ் டைரக்ஷன்ல நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் ஹீரோவா நடிச்சிருக்க படம் தான் கூலி. கூலி படத்துடைய கர்நாடகா தியேட்டர்கள் ரைட்ஸை ஏவி மீடியா வாங்கிட்டாங்க. இவங்க தான் கர்நாடகா தியேட்டர்ஸ்ல கூலி படத்தை ரிலீஸ் பண்றாங்க. கூலி படம் ஆகஸ்ட் 14 ஒரு பேன் இந்தியா மூவியா தியேட்டர்ல ரிலீஸ் ஆகுது. த ரன்னர் மேன் அப்படிங்கிற ஒரு ஹாலிவுட் மூவியோட அஃபிஷியல் ட்ரைலரை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ட்ரைலர் நல்லா இருக்கு, செக் பண்ணி பாருங்க. இந்த படம் நவம்பர் 7 தியேட்டர்ல ரிலீஸ் ஆகுது. ஆக்டர் ஜெய் ஹீரோவா நடிச்சிருக்க புது படத்துடைய அஃபிஷியல் டைட்டில் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரை இன்னைக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படத்துக்கு சற்றென்று மாறுது வானிலை அப்படின்னு டைட்டில் வச்சிருக்காங்க. டைரக்டர் எஸ் விஜயசேகரன் டைரக்ஷன் பண்ணியிருக்க புது படத்துடைய அஃபிஷியல் டைட்டில் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரை இன்னைக்கு ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படத்துக்கு போகி அப்படின்னு டைட்டில் வச்சிருக்காங்க. இந்த படம் தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் லாங்குவேஜில் ரிலீஸ் பண்ண மூவி டீம் பிளான் பண்ணியிருக்காங்க. விமல் ஹீரோவா நடிச்சிருக்க பரமசிவன் பார்த்திமா படம் ஜூலை 4 ஆஹா தமிழ் ஓடிடியில் ரிலீஸ் பண்ணுறதா அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. மெட்ராஸ் மேட்னி படம் ஜூலை 4 சிம்பிளி சவுத் ஓடிடியில் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. பிரபல ஹிந்தி டைரக்டர் ஆனந்த் எல் ராய் டைரக்ஷனில் நம்ம தனுஷ் அவர்கள் ஹீரோ நடிச்சிருக்க படம் தான் தேரா இஸ்குமே. இந்த படத்தில் ஹீரோயினா ஆக்டர் கிருட்டி சனம் நடிச்சிட்டு இருக்காங்க. இப்போ தேரா இஸ்குமே படத்துடைய ஃபுல் ஷூட்டிங் ஒர்க்கும் முடிஞ்சிட்டு தான் மூவி டீம் கிட்ட அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு. இதுக்காக மொத்த மூவி டீமும் ஒரு சின்னதாக பார்ட்டி வச்சிருக்காங்க. அந்த பார்ட்டி ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ்லாம் இப்போ சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணியிருக்காங்க மூவி டீம். கூடிய சீக்கிரம் நம்ம தனுஷோட தேரா இஷ்குமே அப்படிங்கிற இந்த ஹிந்தி படத்துடைய அஃபிஷியல் ரிலீஸ் டேட்டை நம்ம எதிர்பார்க்கலாம். ஆக்டர் கலையரசன் ஹீரோவாக நடிச்சிருக்க படம் தான் ட்ரெண்டிங். இந்த படம் ஜூலை 18 தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. இந்த படத்துடைய ஆடியோ ரைட்ஸை சரிகமா வாங்கிட்டதா அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஆக்டர் பவன் கல்யாண் ஹீரோவாக நடிச்சிருக்க படம் தான் அரஹர வீரமல்லு. இந்த படத்தில் ஹீரோயினா ஆக்டர் நித்தி அகர்வால் நடிச்சிருக்காங்க. இன்றைக்கி அரஹர வீரமல்லு படத்துடைய அஃபிஷியல் ட்ரைலரை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ட்ரைலர் ரொம்ப சூப்பராகவும் இன்ட்ரெஸ்ட்டாகவும் இருக்குது. பீரியாடிக்கல் போர்ஷன்லாம் ரொம்ப சூப்பராக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ட்ரைலர் மாதிரியே படமும் நல்லா இருக்குமா அப்படின்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். படம் ஜூலை 24 ஒரு பேன் இந்தியா மூவியாக தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. ஆக்டர் டோவினோ தாமஸ் ஹீரோவாக நடிச்சிருக்க நரிவேட்டை படம் சோனி லிவ் ஓடிடியில் ஜூலை 11 தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், ஹிந்தி லாங்குவேஜில் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம WWE ஜான் சீனா அவர்களும் நம்ம இந்தியன் ஆக்டர் பிரியங்கா சோப்ராவும் சேர்ந்து நடிச்சிருக்க படம் தான் ஹெட் ஆஃப் த ஸ்டேட்ஸ் அப்படிங்கிற ஹாலிவுட் படம். இந்த படம் ஜூலை 2 அமேசான் பிரைமில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படத்துக்கான ப்ரெஸ் மீட் நடந்திருக்கு. அந்த ப்ரெஸ் மீட் ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ்லாம் இப்போ சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணியிருக்காங்க மூவி டீம். இப்போ இந்த படத்தை தமிழ் போர்டு அமேசான் பிரைமில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. செக் பண்ணி பாருங்கள். நம்ம சேனலில் விஜய் ஆண்டனி அவர்கள் நடிப்பில் ரிலீஸ் ஆன மார்கன் படத்துடைய ரிவ்யூ அப்லோட் பண்ணியிருக்கேன். செக் பண்ணி பாருங்கள். ஹாலிவுட் மார்வல் சூப்பர் ஹீரோ யூனிவர்ஸில் இருந்து ஐஸ் ஆஃப் வகாண்டா அப்படிங்கிற அனிமேஷன் வெப் சீரிஸோடைய அஃபிஷியல் ட்ரைலரை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஐஸ் ஆஃப் வகாண்டா வெப் சீரிஸ் ஆகஸ்ட் 27 டிஸ்னி ப்ளஸ் ஹாட்ஸ்டாரில் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்ததாக இந்த வாரம் ஓடிடிலையும் தியேட்டர்லையும் என்னென்ன படங்கள்லாம் ரிலீஸ் ஆகுது அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட்டு இந்த வாரம் தியேட்டரில் ரிலீஸ் ஆகிற படங்கள் என்ன அப்படின்னு பார்த்துடலாம். ஆக்டர் சித்தார்த், சரத்குமார், தேவயானி, யோகி பாபு இவங்கெல்லாம் சேர்ந்து நடிச்சிருக்க படம் தான் 3BHK. இந்த படம் ஜூலை 4 தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. நம்ம மார்வல் சூப்பர் ஹீரோ யூனிவர்ஸில் பிளாக் விடோ கேரக்டரில் நடித்த ஆக்டர் ஸ்கார்லட் ஜான்சன் நடிச்சிருக்க படம் தான் ஜுராசிக் வேர்ல்டு ரீபர்த். இந்த படம் மற்ற நாடுகளெல்லாம் ஜூலை 3 ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இந்தியாவில் மட்டும் ஜுராசிக் வேர்ல்டு ரீபர்த் படம் ஜூலை 4 இங்கிலீஷ், ஹிந்தி, தமிழ், தெலுங்கு லாங்குவேஜில் ரிலீஸ் பண்ணுறாங்க. அகில உலக சூப்பர் ஸ்டார் மிர்ச்சி சிவா ஹீரோ நடிச்சிருக்க படம் தான் பறந்து போ. இந்த படத்தை டைரக்டர் ராம் டைரக்ஷன் பண்ணியிருக்காரு. இந்த படத்தில் முக்கியமான கேரக்டரில் ஆக்டர் அஞ்சலியும் நடிச்சிருக்காங்க. பறந்து போ படம் ஜூலை 4 தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. நம்ம மக்கள் செல்வன் விஜய் சேதுபதியோட பையன் சூர்யா ஹீரோ நடிச்சிருக்க படம் தான் ஃபீனிக்ஸ். இந்த படத்தில் ஆக்டர் வரலட்சுமி சரத்குமாரும் ஒரு முக்கியமான கேரக்டரில் நடிச்சிருக்காங்க. ஃபீனிக்ஸ் படம் ஜூலை 4 தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. அனுகிரகன் அப்படிங்கிற ஒரு தமிழ் படம் ஜூலை 4 தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. அடுத்து இந்த வாரம் ஓடிடியில் ரிலீஸ் ஆகிற படங்கள் என்ன அப்படின்னு பார்த்துடலாம். ஆக்டர் விமல் ஹீரோ நடிச்சிருக்க பரமசிவன் பார்த்திமா படம் ஆஹா தமிழ், சிம்பிளி சவுத் இந்த 2 ஓடிடி பிளாட்ஃபார்ம்லையும் ஜூலை 4 ரிலீஸ் பண்ணுறாங்க. மெட்ராஸ் மேட்னி படம் ஜூலை 4 சிம்பிளி சவுத் ஓடிடியில் ரிலீஸ் பண்ணுறாங்க. WWE ஜான் சீனா அவர்களும் நம்ம இந்தியன் ஆக்டர் பிரியங்கா சோப்ராவும் சேர்ந்து நடிச்சிருக்க படம் தான் ஹெட் ஆஃப் த ஸ்டேட். இந்த படம் அமேசான் பிரைமில் ஜூலை 2 தமிழ் போர்டு ரிலீஸ் பண்ணுறாங்க. த ஓல்டு காட்ஸ் 2 அப்படிங்கிற ஹாலிவுட் மூவி நெட்ஃப்ளிக்ஸில் ஜூலை 2 தமிழ் போர்டு ரிலீஸ் பண்ணுறாங்க. அவுட் கம் த உல்ப்ஸ் அப்படிங்கிற ஹாலிவுட் மூவி இங்கிலீஷ், ஹிந்தி, தமிழ், தெலுங்கு லாங்குவேஜில் VROTTயில் ஜூலை 4 ரிலீஸ் பண்ணுறாங்க. இன் த லாஸ்ட் லேண்ட்ஸ் அப்படிங்கிற ஹாலிவுட் மூவி இங்கிலீஷ், ஹிந்தி, தமிழ், தெலுங்கு லாங்குவேஜில் ஜூலை 4 லயன் கேட் ப்ளஸ் OTTயில் ரிலீஸ் பண்ணுறாங்க. கீர்த்தி சுரேஷ் லீட் ரோலில் நடிச்சிருக்க படம் தான் உப்பு கப்பு ரம்பு. இந்த படம் தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், ஹிந்தி லாங்குவேஜில் ஒரு பேன் இந்தியா மூவியாக டைரக்டாக அமேசான் பிரைம் OTTயில் ஜூலை 4 ரிலீஸ் பண்ணுறாங்க. த ஹண்ட் த ராஜீவ் காந்தி அசாசினேஷன் கேஸ் அப்படிங்கிற ஒரு ட்ரூ இன்சிடென்ட்டை பேஸ் பண்ண மூவி ஜூலை 4 சோனி லிவ் OTTயில் ரிலீஸ் பண்ணுறாங்க. ஆக்டர் பிரியாமணி லீட் ரோலில் நடிச்சிருக்க படம் தான் குட் வைஃப். இந்த படம் தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், ஹிந்தி, பெங்கால், மராத்தி லாங்குவேஜில் ஜூலை 4 ஜியோ ஹாட்ஸ்டார் OTTயில் ரிலீஸ் பண்ணுறாங்க. நம்ம சூரியனை ஹீரோவை நடித்து ரிலீஸ் ஆன படம் தான் மாமன். இந்த படத்தில் ஹீரோயினா ஆக்டர் ஐஸ்வர்யா லட்சுமி நடிச்சிருந்தாங்க. மாமன் படம் ஜூலை 5 G5 OTTயில் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க.
டைரக்டர் மணிரத்னம் டைரக்ஷனில் நம்ம உலகநாயகன் கமலஹாசன், எஸ்டிஆர் சிம்பு, த்ரிஷா நடிப்பில் ரிலீஸ் ஆன படம் தான் தக் லைஃப். இந்த படம் ஜூலை 4 நெட்ஃப்ளிக்ஸில் தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், ஹிந்தி லாங்குவேஜில் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க மூவி டீம். இந்த வாரம் இந்த வீடியோவில் பார்த்த படங்கள் தான் ஓடிடிலையும் தியேட்டர்லையும் ரிலீஸ் ஆக போகிற படங்கள். இன்றைக்கி பார்த்த இந்த சினிமா இன்ஃபர்மேஷன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் இன்னும் நிறைய சுவாரஸ்யமான சினிமா தகவலோட மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். இது உங்கள் வேல் 10 யூடியூப் சேனல். நான் உங்கள் வேல். தேங்க்யூ.